ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். காசாக்கான 3 நாள் கெடு முடிஞ்சிச்சேப்பா. என்னதான் ரிசல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்சஸ். ஹமாஸ் ஆனவங்க ட்ரம்ப் கொடுத்த எல்லா கண்டிஷனுக்கும் அவருடைய பிளானுக்கும் ஒத்துக்கிட்டு சீஸ்ஃபயருக்கு உடன்பட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன்படி ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையும் நான் விடுவிக்கிறேன். அந்த காசாவின் கண்ட்ரோலை நான் உங்ககிட்ட சரண்டர் பண்றேன் அப்படின்னு ஹமாஸ் சொன்னதாக ட்ரம்ப் அவருடைய எக்ஸ் தளத்திலையும் அவருடைய ட்ரூத் அப்படிங்கிற சோஷியல் மீடியாவிலும் அவரு பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதை வெல்கம் பண்ணி அவரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஹமாஸ் குட் பாய்ஸா இங்க வந்துட்டாங்கல்ல, இன்னும் ஏன் நீங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறீங்க இஸ்ரேல்? உடனே பாம்பிங்க ஸ்டாப் பண்ணுங்க. பாம்பிங்க ஸ்டாப் பண்ணுங்க ஐசே அப்படின்னு இப்ப பாம்பிங்க ஸ்டாப் பண்ணும் உத்தரவையும் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்காரு. அந்த தாக்குதலை கைவிடுவாங்களா இஸ்ரேல் அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரிய வரும். இந்த நடவடிக்கையை வரவேற்று இப்ப உலக நாடுகள் ட்ரம்ப்பை இப்ப பறைசாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ட்ரம்ப்னால தாங்க இது முடிஞ்சிச்சு, ட்ரம்ப் தாங்க பண்ணாரு அப்படின்னு பறைசாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மோடி அவர்களும் இந்த காசா யுத்தத்தை நிறுத்துறதுக்கு ட்ரம்ப் எடுத்த முயற்சிகள் எல்லாம் பாராட்டுக்குரியது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவு போட்டு அவரும் தன்னோட விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஆனா இது எப்படி நீடிக்க போகுது, எப்படி நிலைக்க போகுது அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இது. ஒரே நாள்ல நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னோன்னே நிக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் இல்ல. இதை நம்ம டீட்டெயிலா அந்த 3 கட்ட பின்னடைவு அப்படிங்கிற காணொலியெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ ஒவ்வொரு கட்டமும் போனாதான் இது ப்ராப்பரான சீஸ்ஃபயராவே போய் முடியும். ஸோ வி ஹாவ் டு பி வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே. இன்னைக்கான காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2022ல இந்தியாவால உருவாக்க முடியும்னு இண்டிஜினியஸா உருவாக்குன ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர், லைட் காம்பேக்ட் அட்டாக் ஹெலிகாப்டரான எல்சிஹெச் பிரசாந்தின் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். எல்எஸ்பில இருந்து அது நவுந்துருச்சு. லிமிடெட் சீரிஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்து நவுந்து பல அப்கிரேட்ஸ்க்கு உட்பட்டு இப்ப கரண்ட் வார்ஃபேருக்கு ஏத்த மாதிரி அப்கிரேட் ஆகி இருக்கு. இதோட எக்ஸ்போர்ட் டிமாண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒரு அலசலா இன்னைக்கான காணொலியில எல்சிஹெச் பிரச்சனையின் தற்போதைய சூழலை பத்தி பேச போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மக்களே. லெட்ஸ் டைவ் இன்டு இட். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய சுதேசி அட்டாக் ஹெலிகாப்டரான எல்சிஹெச் பிரச்சந்தானது உலக ஆயுத சந்தையில தனக்குன்னு ஒரு இடத்தை பிரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இருக்கும் சூழ்நிலையில 3 நாடுகள் தன்னோட ஆர்வத்தை இந்த பிரச்சனை ஹெலிகாப்டர் வாங்குறதுக்கு இந்தியாவிடம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன்படி குறிப்பா வளரும் நாடுகளிடையே இந்த அட்டாக் ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது சீப் அண்ட் பெஸ்டா இருக்கக்கூடிய ப்ராடக்டா அவங்க கருதி இதற்கான இன்ட்ரெஸ்ட் இப்ப காமிச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த வளரும் நாடுகள் மத்தியிலையும் கொஞ்சம் கீழ்நிலையில இருக்கிற நாடுகள் ஒரு அட்டாக் ஹெலிகாப்டரை வாங்கணும், போர் விமானம் வாங்க முடியலனாலும் ஒரு அட்டாக் ஹெலிகாப்டரை வாங்கி சேஃப்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற நாடுகளுக்கு இந்த எல்சிஹெச் பிரச்சனையானது ஒரு அட்டகாசமான சாய்ஸா இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த எல்சிஹெச் பிரச்சனை பத்தி கொஞ்சம் ஓவர் வியூவா பார்க்கலாமே. 2022ல ஹால் மூலமா இந்த எல்சிஹெச் பிரச்சனை அப்படிங்கிற போர் விமானம் சுமார் 45% இந்தியாவின் உள்நாட்டு உதிரி பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு இண்டிஜினியஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹால் தான் இதை உருவாக்குறாங்க. இந்தியாவோ இல்ல டிஆர்டிஓவோ யாரும் வரல. ஹால் ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கி குளோபல் எக்ஸ்போர்ட்டுக்காக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அது நம்ம இந்திய அரசாங்கமும் வாங்குறாங்க. 45% உள்நாட்டு பாகங்கள்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுல முக்கியமா இதை பவர் பண்ணக்கூடிய இன்ஜின் அப்படிங்கிறது இந்தியாவின் இன்ஜின் சக்தி அப்படிங்கிற ட்வின் இன்ஜினை கொண்டு இதை நம்ம பவர் அப் பண்றோம். இதை 2022ல நம்ம இந்தியாவில் இன்ஜெக்ட் பண்றோம். சுமார் 10 எல்சிஹெச் பிரச்சனை இந்தியா வாங்குறாங்க. அதுல 5 நம்மளுடைய ஆர்மிக்கும், அதாவது கிரவுண்ட் ஃபோர்ஸுக்கும், 10 எல்சிஹெச் நம்மளுடைய விமானப்படைக்கும் அலோகேட் செய்யப்படுது. இப்போ வரைக்கும் இது பயன்பாட்டுல இருந்துகிட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க ஒரு மல்டி ரோல் அட்டாக் ஹெலிகாப்டரா நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் ஐடியாலஜிக்கலையும் பிஹைண்டா வச்சு இந்த எல்சிஹெச் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அதன்படி இதை கொண்டு நம்மளால ஏர் டு கிரவுண்ட் அட்டாக் பண்ண முடியும், லிமிடெட் ஏர் டு ஏர் அட்டாக் பண்ண முடியும், அண்ட் ரெகானிசன்ஸ் நம்மளால பண்ண முடியும். இது ஒரு லைட் அட்டாக் ஹெலிகாப்டர் அப்படிங்கிற காரணத்தினாலே வெயிட் அப்படிங்கிறது அரௌண்ட் 8.5 டன்ஸ் அப்படிங்கன்னா இருக்கும். ஆனா இதோடைய ஆல்டிடியூட், பறக்கும் உயரம் அப்படிங்கிறது 65,000 மீட்டருக்கு உயரத்துல இதனால பறக்க முடியும். ஸோ இந்த ஆல்டிடியூட், அதாவது ஹை ஆல்டிடியூட் அப்படிங்கிறது தான் இந்த கேட்டகிரியில எல்சிஹெச் கேட்டகிரியில இருக்க மத்த அட்டாக் ஹெலிகாப்டரை காட்டிலும் இந்த ஒரு ஹெலிகாப்டரை தனித்துவமா காட்டுது. ஏன்னா இந்த கேட்டகிரியில இருக்கக்கூடிய மத்த எந்த ஹெலிகாப்டரும் இந்த 65,000 மீட்டர் அப்படிங்கிற ஹைட்டை எட்டி அந்த இடத்துல இதனால ஃப்ளை பண்ண முடியாது. ஆனா இது அப்படிங்கிறது ஃப்ளை பண்ணுது. ஓவராலா ஆல்டிடியூட் அப்படிங்கிற விகிதத்திலையும் இதுதான் ரொம்ப டாப் நாட்ச்ல இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் இந்த எல்சிஹெச் ரொம்ப யூனிக்காவே உலக நாடுகள்லயும் குளோபல் மார்க்கெட்லயுமே காமிக்குது. அதாவது வெப்பன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர் டு ஏர் அட்டாக்குக்காக எம்பிடிஏவின் மிஸ்ட்ரல் 2 அப்படிங்கிற மிசைல்ஸ் பயன்படுத்தப்படுது. தரட் மவுண்டட் கேனான் இருக்கு. 20mm M621 ஆட்டோமேட்டிக் கன் தான் அது. அது லேசர் கைடட் ராக்கெட் FZ275 அப்படிங்கிற ஒரு 70mm லேசர் கைடட் ராக்கெட்டும் இதுல இருந்து நம்மளால ஏவ முடியும். ஸோ இப்போதைக்கு இதுதான் இதோடைய வெப்பன்ஸ். நம்ம ஏடிஜிஎம் இதுல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் ப்ராப்பரா இண்டெக்ஸ் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படல. இண்டெக்ஸ் செய்யப்பட்ட ப்ராடக்ட்ல இருந்து இந்த 3 வகையான வெப்பன்ஸ் மட்டும் தான் நம்மளால பயன்படுத்த முடியும்.
அண்ட் ஏர் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறதுமே ஒரு ஸ்லோ மூவிங் ஆப்ஜெக்ட் அடிக்கிறதுக்காக மட்டும்தான். இதை வச்சு நம்மளால கம்ப்ளீட்டா ஒரு போர் விமானம் ஏர் டு ஏர் எங்கேஜ் பண்றதுக்கும் இது எங்கேஜ் பண்றதுக்கும் சேம் அப்படிங்கிற மாதிரி இல்ல, ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஸ்லோ மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் தான் இது வந்து டார்கெட் பண்ணி அழிக்கும். பட் இது எங்க சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டெசர்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற ஏரியால இது வந்து சூட் ஆகும். அதே மாதிரி ஹை ஆல்டிடியூட், குறிப்பா இந்தியாவின் ஹை ஆல்டிடியூட் சியாச்சின், லடாக், அது மாதிரி இமாலய மலை பிரதேசத்துல அதிக ஆல்டிடியூட்ல இதனால பறக்க முடியும். அதே மாதிரி அதிக உயரத்துல இதனால பறக்க முடியும். ஸோ இந்தியா கண்டிஷனுக்கு இது பெஸ்டா சூட் ஆகும். இதுதான் 2022 இண்டெக்ஸ் செய்யப்பட்ட எல்சிஹெச் பிரசாந்தின் டீட்டெயில்ஸ். 2022 இருந்து இப்போ நம்ம 2025 இருக்கிறோம். அண்ட் எல்எஸ்பி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃபுல் ப்ரொடக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அப்போ ஃபுல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கும் போது பல கட்ட அப்கிரேட்ஸ், பல கட்ட இன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கும் ஹால் மூலியமா. ஸோ ஏற்கனவே பல கட்ட அனௌன்ஸ்மெண்ட் இதை பற்றி வந்தது. ஆனால் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டால் செஞ்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்கிரேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ மேஜர் அப்கிரேட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் வெப்பன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏடிஜிஎம்ஸ் இதுல நம்ம யூஸ் பண்ண முடியும். அதாவது துருவஸ்திரா, நாகஸ்திரா, ஹெலினா மாதிரியான மிசில்ஸ், பேட்டில் டேங்குக்கு எதிரான மிசில்ஸை நம்மளால இதுல இருந்து ஏவ முடியும். இண்டிஜினியஸ் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ஆல்ரெடி. அந்த மிசைல்ஸை நம்மளால ஏவ முடியும். அது லேசர் கைடட் ராக்கெட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி எல்எஸ்பியில் இருந்த ராக்கெட் அப்படிங்கிறது 70 mm, ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணலாங்கிறது 80 mm ராக்கெட்ஸ். லாய்டரிங் மியூனிஷன்ஸ், ஒரு மிசைல் மாதிரி சூசைட் ட்ரோனை இதுல இருந்து நம்மளால லான்ச் பண்ணி எதிரிகளுக்கு எதிராக அட்டாக் பண்ண முடியுமா. முக்கியமா ஐஸ் பிரேக்கர் அப்படிங்கிற இஸ்ரேலின் லாங் ரேஞ்ச் மிசைலை இதுல ஃபிட் பண்ற மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் இப்ப மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. சுமார் 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட இந்த மிசைல் இதுல ஃபிட் பண்ணாங்கன்னா இது லாங் ரேஞ்ச் அட்டாக்குக்கும் சூட்டபிளா இருக்கக்கூடியதா இருக்கும். மல்டிமோட் மிஷனுக்கு டீமிங் அப் பண்ற மாதிரி இதை மாறுதல் படுத்திட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே அப்கிரேட்ஸ். இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது இதற்கு முன்னாடி 45% தான் வச்சிருந்தாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக நிறைய இண்டிஜினியஸ் கண்டென்ட்டை கொண்டு ரீப்ளேஸ் பண்றாங்க. ஸோ என்னென்னலாம் ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட், இந்தியாவின் நெக்ஸ்ட் ஜென் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் இதில் இன்கார்பரேட் பண்றாங்க. நியூக்ளியர் டிடெக்ஷன் கேப்பபிலிட்டியை இந்தியாவின் இண்டிஜினியஸ் பிளாட்ஃபார்மை கொண்டு ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்டக்கிள் அவாய்டன்ஸ் சிஸ்டமும் இன்ஃப்ராரெட் கவுண்டர் மெஷர்ஸ் லைக் ஃபிளார்ஸ் மாதிரியான கவுண்டர் மெஷர்ஸும் இவங்க இந்தியாவின் இண்டிஜினியஸ் கண்டென்ட்டை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ லிமிடெட் சீரியஸ்ல இருந்து இப்போ பார்க்கக்கூடிய எல்சிஹெச் பிரசாண்டின் அப்கிரேட்ஸ் மற்றும் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இண்டிஜினியஸா போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளால அந்த குளோபல் மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆக முடியும். யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம். இது மாதிரி அப்கிரேட்ஸ் மூலியமா 40% இண்டிஜினியஸ் கண்டென்ட் கொண்ட எல்சிஹெச் எல்எஸ்பி இப்ப 65% 70% இண்டிஜினியஸ் கண்டென்ட்டை கொண்ட ஒரு எல்சிஹெச்சா மாறுது. சரி, இப்போ வெப்பன்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு, எங்கெங்க என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தாச்சு. எந்த இடத்துல இது பயன்படும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. ஹை ஆல்டிடியூட் ரேஞ்சில் பறக்கும். இதை சியாச்சின் மற்றும் லடாக் மாதிரியான ஹிமாலயன் மற்றும் டெரைன் ரேஞ்சில் இது ஈஸியா பறக்கும். அந்த ஒரு ஆல்டிடியூட் இஷ்யூ அப்படிங்கிறது, அந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இதுல வராது. செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஏர் டு ஏர் அட்டாக், ஸ்லோ மூவிங் டார்கெட்ஸ் இது தாக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ரோலுக்கு இதை பயன்படுத்தலாம். க்ளோஸ் ஏர் சப்போர்ட்டுக்காகவும் கிரவுண்ட் ஃபோர்ஸ் சப்போர்ட்டுக்காகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். டெட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதற்கும் அண்ட் பங்கர் பஸ்டிங் மாதிரியான ரோல்ஸ்களுக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இது ஆக்சுவல் டெட்டோ இல்ல பங்கர் பஸ்டிங் மாதிரி நீங்க நினைக்க வேணாம். டெட் அப்படின்னா மேன் பார்ட்ஸ் அண்ட் இந்த சின்ன சின்ன லான்ச்சர்ஸ் மிசைல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க, டிஸ்ட்ராய் பண்ணும் இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ். அது மாதிரியான டெட் மிஷின்களுக்கும் மேல இருந்து கீழே இருக்கும் பங்கர்ஸ் அழிக்கிறதுக்கான ரோல்ஸ்ல இதை நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இதெல்லாம் தான் இதோட பிரைமரி காம்பேக்ட் ரோல்ஸ். செகண்டரி காம்பேக்ட் ரோல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது சிவிலியன் பர்பஸுக்காக இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி ரெகானிசன்ஸ் மிஷனுக்காக இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பிரைமரி ரோல்ஸ், செகண்டரி ரோல்ஸ், அப்கிரேட்ஸ், வெப்பன் இன்டெகிரேஷன்ஸ் இது எல்லாமே சேர்த்து இப்போ இருக்கும் குளோபல் மார்க்கெட், குறிப்பா இந்த அட்டாக் ஹெலிகாப்டர் அப்படிங்கிற கேட்டகரியில இந்த ஒரு எல்சிஹெச் பிரச்சாந்த ஹாட் கண்டெண்டரா மாத்துது. குறிப்பா 3 நாடுகள் இது மேல கண்ணி வச்சிருக்காங்க. நைஜீரியா, அர்ஜென்டினா, பிலிப்பைன்ஸ். இந்த 3 நாடுகளும் இந்த போர் விமானத்தை வாங்கும் முனைப்பை காட்டிட்டு இருக்கிறாங்க. நைஜீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சமீபத்துல நம்ம மோடி பயணத்தை போது ஒரு சாஃப்ட் கிரெடிட் மூலியமா இந்த எல்சிஹெச் நான் உங்களுக்கு விற்கிறேன் ஒரு ஆஃபரை கொடுத்துருந்தாரு. அதன்படி சாஃப்ட் கிரெடிட் மூலியமா நம்ம வாங்கலாம். குறிப்பா ஒரு 5 யூனிட் இவங்க வாங்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதாக இப்ப செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அர்ஜென்டினா சுமார் 20 எல்சிஹெச் பிரச்சனை ப்ரொக்யூர் பண்றதுக்கான திட்டத்தில் இருக்கிறாங்க. அதற்கான லெட்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்டா 2022 அதாவது எல்எஸ்பி நம்ம இண்டெக்ட் பண்ணும்போது அவங்க ஹெலிகாப்டரை பார்த்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்க ஒரு 20 ஹெலிகாப்டர் வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது போக ஏற்கனவே நம்மளுடைய எல்சிஏ தேஜஸை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சில பல கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஸோ முழுமையா இண்டிஜினியஸ் இல்ல, அந்த சீட் பிரச்சனை வந்த காரணத்தினால இவங்க அந்த போர் விமானம் வேணாம் அப்படின்னு சவுத் கொரியாவின் போர் விமானத்தை வாங்க போயிட்டாங்க. சவுத் கொரியாவின் எல்சியை வாங்க போயிட்டாங்க. ஸோ அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணும் விதமாக 20 எல்சிஹெச் பிரச்சனை இவங்க வாங்கும் முனைப்பை இந்தியாவிடம் காட்டியிருக்காங்க. கடைசியா பிலிப்பைன்ஸ் பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பிரம்மோஸ் மிசைல்ஸை வாங்குறாங்க. இது இல்லாம இன்னும் அதிகப்படியான
டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸை இந்தியா கிட்ட இருந்து வாங்குறேன் அப்படிங்கிறத அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாரு இந்தியாவுக்கு வருகை தரும்போது. ஸோ டிஃபென்ஸ் ரீதியா ஒரு நல்ல டைஸை இந்தியாவுடன் வச்சுக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நாடா பிலிப்பைன்ஸ் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதன்படி இப்ப என்ன போயிட்டு இருக்குன்னா, இந்தியா கிட்ட இருந்து LCH பிரச்சனை இவங்க வாங்குனாங்க. இதற்கான லோக்கல் அசம்பிளி பிளான்ட்டை பிலிப்பைன்ஸ்லேயே உருவாக்கி தரணும் அப்படிங்கிற நெகோசியேஷன்ஸோட இவங்க இப்போ போயிட்டு இருக்காங்க. அதாவது இது ஒரு அட்வான்ஸ் நெகோசியேஷன்ஸ். ஏன்னா ஒரு 10 யூனிட் 20 யூனிட் அப்படிங்கும் போது லோக்கல் அசம்பிளிலாம் அவங்க உருவாக்கி தர முடியாது. பட் லோக்கல் அசம்பிளி வேணும்னு கேட்கறாங்கன்னா அப்ப அதிக கவுண்ட்டுக்கு இவங்க வாங்க வேண்டியது வரும். ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா, இவங்க LCA தேஜஸுக்கும் இந்த லோக்கல் அசம்பிளி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சப்போஸ் LCAக்கும் LCA தேஜஸுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரியான லோக்கல் அசம்பிளி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா 2 ப்ராடக்ட்டை இவங்களுக்கு நம்ம ஈஸியா ஏற்றுமதி பண்ண முடியும். மிகப்பெரிய பேக்கை நம்மளால இவங்க கிட்ட இருந்து மட்டும் செக்யூர் பண்ண முடியும். ஓவராலா இந்த லைட் காம்பேக்ட் அட்டாக் ஹெலிகாப்டர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வந்தோம்னா இருக்கிற ஒரு 5-6 ஹெலிகாப்டர்ல இதுதான் பெஸ்ட் ஹெலிகாப்டராகவும் இருக்கு. ஸோ அதனாலதான் பல நாடுகளும் இதை வாங்குறதுக்கு முனைப்பை காட்டுறாங்க. அண்ட் அவங்களுக்கு சூட்டபுளாகவும் இதை இருக்கு. நான் உங்களுக்கு இந்த கேட்டகரியை சொல்றேன் பாருங்களேன். இந்த லைட் காம்பேக்ட் அட்டாக் ஹெலிகாப்டர் அப்படிங்கிற கேட்டகரியில மொத்தம் ஒரு 5 ஹெலிகாப்டர் இருக்கு இந்தியாவின் ஹெலிகாப்டரை சேர்த்தி. அதுல நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறது யூரோகாப்டர் டைகர் அப்படிங்கிற ஏர்பஸ் உருவாக்கின ஹெலிகாப்டர். இது ஒரு யூரோப்பியன் ஹெலிகாப்டர். இதோடைய யூனிட் இன் காஸ்ட், ஒரு ஹெலிகாப்டருடைய காஸ்ட் அப்படிங்கிறது 73 மில்லியன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெலிகாப்டரை கொண்டு நம்மளால மல்டி ரோல் அட்டாக்ஸ் பண்ண முடியும். LCH பிரச்சனைல சொன்ன மாதிரியே மல்டி ரோல் அட்டாக்ஸ் பண்ண முடியும். அதற்கேற்ற மாதிரியான சென்சார்ஸ் இதுல இன்கார்பரேட் செய்யப்பட்டிருக்கு. பட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத தலையை திங்கக்கூடியதா இருக்கு. இதுதான் இதோடைய கன்ஸ்ட்ரைன். ரெண்டாவது டர்க்கியின் T129. இதோடைய யூனிட் இன் காஸ்ட் அப்படிங்கிறது 50 மில்லியன். டர்க்கியின் T129 நைஜீரியா ஆல்ரெடி ஒரு 6 யூனிட்டை ப்ரொக்யூர் பண்றதுக்கான சைன் அப் போட்டு 4 யூனிட் அவங்க வாங்கிட்டாங்க. 2 யூனிட் வர வேண்டியது இருக்கு. ஆனா 2022க்கு பிறகு இந்த சாஃப்ட் கிரெடிட் மூலியமா நம்ம போர் விமானத்தையும் வாங்குறதுக்கான ஆர்வத்தை காட்டியிருக்காங்க. விச் மீன்ஸ் டர்க்கி மற்றும் ஈரோ டைகர் போர் விமானத்தை வாங்கியிருந்த நைஜீரியா அதை டிச் பண்ணிட்டு சாஃப்ட் கிரெடிட் மூலியமா நம்மளுடைய இந்த அட்டாக் ஹெலிகாப்டர் வாங்க முயற்சியில இருக்கிறாங்க. சரி, டர்க்கியின் ஹெலிகாப்டர் எப்படி செயல்படும்? 50 மில்லியன் பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க உருவாக்கப்பட்டது ரெக்கானிசன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர். ஸோ ஆர்ம்டு ரெக்கானிசன்ஸ் ஃபோக்கஸ்டு ஹெலிகாப்டர் தான் இதை பார்க்கப்படுது. இதை தவிர இது மல்டி ரோல் மிஷனுக்கு பயன்படுத்த முடியுமான்னு கேட்டால் அங்கங்க இது அடி வாங்கக்கூடியதான் இருக்கு. அடுத்து சைனீஸை எந்த இடத்துலையுமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. இந்த 5 ஹெலிகாப்டர் கேட்டகரியிலேயே சைனீஸின் ஹெலிகாப்டர் தான் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. 35 மில்லியன் தான் ஒரு யூனிட்டோடைய பிரைஸ். Z19 அப்படிங்கிற இந்த ஹெலிகாப்டர் ஆனது ஒரு லைட் அட்டாக் லோ இன்ஃப்ராரெட் சிக்னேச்சர் கொண்ட அட்டாக் அப்படின்னாலுமே இது லிமிடெட் எக்ஸ்போர்ட் கொண்ட அட்டாக் ஹெலிகாப்டர் தான் இருக்கு. அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க சைனீஸ் இந்த ஹெலிகாப்டரை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. ஸோ அவங்களுடைய PLக்கு இதை பிரைமரியா கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் வேரியன்ட் அப்படிங்கறத இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் காரணத்தினால பெரிய அளவுக்கு எந்த நாடுகளுக்கும் இதை இவங்க விற்கிறது இல்லை. ஸோ இது இருக்கு இல்லைங்கிற கேட்டகரி தான். அடுத்து யுஎஸ்ஏவின் AH-1Z வைப்பர் அப்படிங்கிற ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர் இருக்கு. இதோடைய காஸ்ட் 38 மில்லியன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இப்படி அப்கிரேடட் மாடலின் காஸ்ட் அப்படிங்கிறது 50 மில்லியன். ஒரு யூனிட்டோடையது 50 மில்லியன். அரௌண்ட் டர்க்கியின் 129ம் இந்த AH-1Z வைப்பரும் ஒரே காஸ்ட்ல தான் வருது. ஆனா இது டர்க்கியின் ஹெலிகாப்டர் காட்டிலும் கொஞ்சம் அதிநவீனமா இருக்கு. எப்படின்னா ட்வின் இன்ஜின் வருது. இந்த கேட்டகரியில ட்வின் இன்ஜின் கொண்ட ஹெலிகாப்டர் இதுதான். மல்டிபிள் மிசைல் இன்டெகிரேஷன் லிவரேஜ் இது கொடுக்குது. பட் இதோடைய மெயின்டெனன்ஸ், இதோடைய லைஃப் சைக்கிள் இது திங்கக்கூடிய காசு அப்படிங்கிறதும் பெரிய அளவுக்கு இருக்கு. அண்ட் கடைசியா LCH பிரசாந்த் 2022ல உருவாக்கப்பட்டது. இதோடைய ஒரு யூனிட்டின் காஸ்ட் அப்படிங்கிறது 45.53 மில்லியனா இருக்கு. அரௌண்ட் ஒரு 46ன்னு எடுத்துக்கோங்களேன். 46 மில்லியனா இருக்கு இதோடைய ஒரு யூனிட்டோடைய காஸ்ட் மட்டும். இது முக்கியமா ஹை ஆல்டிடியூட் ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்தப்படுது. ஸ்டெல்த் ஃபியூச்சர்ஸ், அட்வான்ஸ்டு ஏவியானிக்ஸ் அண்ட் குறிப்பா மலைப்பாங்கான பிரதேசங்களையும் டெசர்ட் மாதிரியான இடங்களையும் இது சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதை தவிர மற்ற 4 ஹெலிகாப்டர்ல கவர் பண்ண ரோலும் இது கவர் பண்ணுது. அதாவது யூரோகாப்டர்ல மல்டி ரோல் மிஷன் சொன்னமே அதுவும் நம்மளுடைய LCH பிரச்சனை கவர் பண்ணுது. 129 ATAK டர்க்கியோடையது, அது ரெக்கானிசன்ஸை ஃபோக்கஸ் பண்ணதுன்னு சொன்னோம். இதுவும் ரெக்கானிசன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுது. சைனாவின் அந்த Z19 அப்படிங்கிற லைட் வெயிட் ஹெலிகாப்டர் லோ சிக்னேச்சர் ரேட் கொண்டது. நம்ம கிட்டயும் லோ இன்ஃப்ராரெட் சிக்னேச்சரோடைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் அமெரிக்காவின் 1Z வைப்பர் ஃபர்ஸ்ட் ட்வின் இன்ஜின் அட்டாக் ஹெலிகாப்டர். நம்மளுடையதும் சக்தி அப்படிங்கிற இண்டிஜினியஸ் ட்வின் இன்ஜின் அட்டாக் ஹெலிகாப்டர். பட் ஆப்ரேஷனல் காஸ்ட் கம்மி தான். ஸோ இது மாதிரி LCH பிரசாந்த் இந்த கேட்டகிரியில் இருக்கிற எல்லா அட்டாக் ஹெலிகாப்டரோடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் அதுக்குள்ள வச்சிருக்கேன். இது போக ஹை ஆல்டிடியூட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஏவியானிக்ஸ், இண்டிஜினியஸ் கண்டென்ட்ஸ், இந்தியன் மிசைல்ஸ், அது மாதிரி பல அம்சங்கள், பல லிவரேஜ் கொடுக்கும் காரணத்தினால ஒரு சீப் அண்ட் பெஸ்டா இந்த கேட்டகரியில இந்த அட்டாக் ஹெலிகாப்டரை இங்க நிறுத்துது. இதனாலதான் இந்த அட்டாக் ஹெலிகாப்டரை வாங்க முனைப்பை காட்டிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஏற்கனவே வாங்கின ஹெலிகாப்டரின் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்தாலும்
இந்தியாவின் ஹெலிகாப்டர் சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு இதற்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் இத ஒரு டஃப் கண்டெண்டரா இந்த ஒரு கேட்டகரில நிப்பாட்டுது. அண்ட் இந்தியாவுக்குன்னு பார்த்தோன்னா, சுமார் 62,700 கோடிக்கு 156 எல்சிஹெச் பிரச்சண்ட ப்ரொக்யூர் பண்றதுக்கான ஆர்டர் ஆல்ரெடி குடுக்கப்பட்டிருக்கு. 2027லிருந்து ஒரு 2033க்குள்ள இதோடைய கம்ப்ளீட் டெலிவரி முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 156 ஹெலிகாப்டருமே டெலிவர் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்தியாவின் ஆர்டரும் இதுதான். இதுதான் இன்னைக்கான காணொளியில நான் உங்களுக்கு சொல்ல விரும்பிய தகவலா இருக்கு. எல்சிஹெச் பிரச்சனையின் தற்போதைய நிலை என்ன? எப்படி இது லைட் காம்பேக்ட் அட்டாக் ஹெலிகாப்டர் கேட்டகரியில டாமினன்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய சுதேசி ஹெலிகாப்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல விடுங்க. அண்ட் இது போன்ற பல இந்திய டிஃபென்ஸ் செய்திகளையும் உலக செய்திகளையும் தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.